கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கும் ஜெயா என்கிற அன்பு சகோதரிக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். செங்கல்பட்டில் இருக்கிற இவர்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இவர்களுக்கு ஏறத்தாழ 70 வயது, சர்ரத்தில் அலர்ஜி, ஆஸ்மா, பலவீனம். ஆனால் இவங்க கேட்டிருக்கிற மிக முக்கியமானது, என்னை என் பிள்ளைகள் கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வேதனையான ஒரு காரியம். இந்த வயதான தாயாரை கர்த்தர் கிருபையினால் பாதுகாக்கணும், பிள்ளைகள் கவனிக்கணும். அதற்காக ஜெபிக்கலாமா? என்னோடு இணைந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஜெயா என்கிற அன்பு சகோதரிக்காக, அன்பு தாயாருக்காக, நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் நாய்ந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே, இவர்களை தாங்க உதவி செய்தருவீராக. ஆஸ்மா, பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே, அலர்ஜி எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, சுகம் உண்டாகட்டும். இவர்கள் காரியத்தை இவர்களே கவனிக்க கர்த்தர் அருள் புரிந்தருளுவாராக. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, யாரும் உனக்கு எதிராய் நிற்க முடியாது. யாரும் உனக்கு எதிராய் நிற்க முடியாது. ஏன் உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறான், உங்கள் கூட கர்த்தர் நிற்கிறான். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து யுத்தம் பண்ணுவா. யாராவது உங்களுக்கு விரோதமாக எதிர்த்தாங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், நான் இருக்கல, நான் பார்த்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுவான். நீங்கள் வாஸ்து பாருங்க, என்னாகமம் 16வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 33 வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, மோசைக்கு எதிராக 3 பேர் எழும்பிட்டாங்க. கோராக், தாத்தான், அபிராம். இது 3 பேரும் பெரிய தலைவர்கள். ஆனால் கர்த்தர் மோசையோடும் ஆரோனோடும் இருந்தார். இவர்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக இருந்தபடியினால் கர்த்தர் அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணினா. பூமி அவர்களை பிளந்து அவர்கள் குடும்பத்தையும் அவர்களுக்குரிய எல்லாவற்றையும் விழுங்கி போட்டது. அதற்கப்புறம் யாராவது மோசைக்கு எதிராக வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. சரி, மோசையினுடைய காலம் முடிந்தது. யோசுவாவுடைய காலத்தில் வரும் பொழுது யோசுவாவுக்கும் அதே பயம் இருந்தது. எனக்கு எதிராக மக்கள் நிற்பார்கள், எனக்கு எதிராக மக்கள் எழும்புவார்கள் என்கிற பயம் இருந்தது. ஆனால் மோசை மூலமாக யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, யோசுவா 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோசுவா 1:5 யோசுவாவிற்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து உள்ள அந்த வார்த்தை. இதை எத்தனை பேர் இது எனக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை அப்படின்னு நீங்கள் நம்புவீங்களோ, அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இருக்கிறான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா, கர்த்தர் உங்களுக்காக போராடுவா, கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வா. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்க, யாரெல்லாம் தேவ மனிதருக்கு விரோதமாக எதிர்த்து நின்றார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் அழித்து போட்டார். நான் ஒரு பெரிய பட்டியலிட்டே சொல்ல முடியும். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யோசேப்பு சொல்கிறான், ஆண்டவரே, எங்களுக்கு எதிராய் வந்திருக்கிற இந்த திரளான ஜனங்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை. கர்த்தர் சொன்னா, உனக்கு எதிராக வந்திருக்காங்களா, நான் உன்னோடு இருந்து யுத்தம் பண்ணி அவர்களை முறியடிப்பேன்.
கர்த்தர் அப்படியே முறியடித்தான். 2 நாளாகமம் 20:22 யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பின ஆமோன் புத்திரர் சேயீர் மலைதேசத்தார் மோவாபியர் வெட்டுண்டு விழுந்தார்கள். 2 நாளாகமம் 20:27 சத்துருக்களின் பேரிலே கலிகூற பண்ணினா. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புகிறார்களா? உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புகிறார்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிரச்சனைகள் எழும்புகிறதா? கலங்காதிருங்க. ஒருவன் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். நான் மோசேயோடு இருந்தது போல உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இருப்பேன் என்று சொல்லுகிறார். நல்ல ஒரு அதிகாரி, ஆனால் உண்மையான ஒரு அதிகாரி. அந்த அதிகாரி இருக்கிறது நிமித்தமாக அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரிக்கு லஞ்சம் போகலை. இப்போ அந்த மேலே இருக்கிற அதிகாரி இவரை எப்படியாவது இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தணும். குறிப்பாக சொல்லியிருக்கிறாரு, உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புகிறேன், உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புகிறேன். ஆனால் இந்த தெய்வ மனிதர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், உனக்கு எதிராக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. நாள் ஒன்று வந்தது, அதே உயர் அதிகாரி ஒரு பிரச்சனையில் மாட்டி அவரை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவருடைய பொசிஷனில் இந்த அதிகாரியை வச்சுட்டாங்க. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க, எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. உங்களுக்கு விரோதமாக எதிராக வராங்களா? ஒரே ஒரு காரியத்தை, ஒரே ஒரு வசனத்தை விசுவாசிப்பீங்களா? உபாகமம் 28:7 ஒரு வழியாய் உங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், ஆனால் 7 வழியாய் உங்களை விட்டு ஓடி போவார்கள். எதிராய் வர்றது ஒரு வழி, ஆனால் ஓடி போகிறது 7 வழி. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான். முழு வேதாகமத்தில் யார் யாருக்கு எதிராக யார் யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அத்தனை பேர் அழிந்திருக்கிறார்களே தவிர வாழ்ந்த சரித்திரம் இல்லை. தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் தானியேலை குற்றம் கண்டுபிடிக்கணும், தானியேலை அழிக்கணும், தானியேலுடைய வாழ்க்கையை முடிச்சிடணும் என்று சொல்லி அதிகாரிகள், தேசாதிபதிகள், ஆளுகையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள் சூழ்ச்சி பண்ணினாங்க. என்ன நடந்தது? தானியேலை ஏதாவது செய்ய முடிந்ததா? தானியேலை ஒன்றும் செய்ய முடியவில்லை. என் அன்புக்குரியவர்களே, உங்களையும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை குற்றம் கண்டுபிடிக்கணும், உங்களை அழிக்கணும், உங்கள் பேரை நாசமாக்கணும், உங்கள் வாழ்க்கையை முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்கல்ல, ஒன்றும் பண்ண முடியாது. தானியேல் 6:4 தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ணினார் பாருங்க. யார் யாரெல்லாம் எதிராய் வந்தார்களோ தானியேல் 6:24 அத்தனை பேரையும் அவர்களுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பம் சகிதமாய் சிங்க கபியிலே போட்டார்கள். சிங்கங்கள் அவர்களுடைய எலும்புகளை முறித்து போட்டது. உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, எனக்கு விரோதமாக 4 பக்கத்திலும் இருந்து எழும்புகிறார்கள் என்று சொல்லி யார் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அத்தனை பேரும் 16 பக்கம் வழியாய் ஓடி போக போகிறதற்காக நன்றி. உபாகமம் 28:7 சொல்லுகிறது, ஒரு வழியாய் உனக்கு எதிராய் வருவார்கள், 7 வழியாய் உனக்கு உன்னை விட்டு ஓடி போவார்கள். அப்படியே செய்தருளுவீராக. இவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா அந்நிய சக்திகள், கிரியைகள், மனுஷிக ஆவிகள் அழிக்கப்படுவதாக செய்கிறதற்காய் நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.